இந்த ஒரு சின்ன பொண்ணு பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா பார்த்ததில்ல. ஏன்னா அவங்க அம்மா பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்களுக்கு கேன்சர்னு தெரிய வருது. தன்னோட பொண்ணுக்காக ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுக்க சொல்லி 18 கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங்ல அந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் போக போக அந்த ஒரு பொண்ணு எனக்கு அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. கடைசியில் அவளோட 18வது பர்த்டேவும் வருது. அவங்க அப்பா அவளை சர்ப்ரைஸ் பண்ணி கூட்டி போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு கிஃப்ட் கிடைக்காதுங்கிற சோகத்துல போயிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஒரு கார் வந்து இவ்வளவு இடிக்குது. இந்த கார்ல இருந்து இறங்கி வந்த அம்மா வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணோட அம்மா தான். அவங்களும் என் வீட்டுக்கு வா, இருந்து நைட்டு தங்கிட்டு போ, மழை வேற பெய்யுதுன்னு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா அவளோட வீடா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரிய வருது டைம் டிராவல் பண்ணி இறந்த காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் நடக்கிறதெல்லாம் உண்மைதானு சொல்லிட்டு பாத்ரூம்ல போயிட்டு கண்ணாடியை பாக்குறா. அவங்க அம்மா யூஸ் பண்ற பர்ஃபியூம்ல வந்து பாக்குறா. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா வராரு. ஆனா 2 பேத்துக்குமே இந்த பொண்ணு யாருன்னு தெரியவே இல்ல. அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க கேட்டதுக்கு அவங்க வெளியூர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஒரு டைம்ல அவளுக்கு கேன்சர் இருந்திருக்கு. ஆனா அவரோட ஹஸ்பண்ட் சொல்லவே இல்லை. மெடிக்கல் ரிப்போர்ட்ல பார்த்துட்டு அந்த ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா அவங்க அம்மாக்கு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ண மாதிரி கிஃப்ட் வாங்க இருக்கு. அவளோட பொண்ணையே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு பியானோ வசிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ட்ரம்ஸ் வாங்கிக்கலாம்னு சொன்னது அவங்க அம்மா ஒத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வெட்டிங் செரிமனி எல்லாம் நடத்துறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடுது. அவங்க நிலைமை ரொம்பவே மோசமாயி அவங்க வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா இறந்து போறதுக்குள்ள நான் தான் அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு சொல்லிட்டு போக மாட்டானான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.